துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய நம்முடைய தேவனை முழு பலத்தோடு துதிப்போம், முழு மனதோடு துதிப்போம், முழு உள்ளத்தோடு துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிப்போம், அவருடைய இரக்கங்களுக்காக துதிப்போம், அவருடைய அற்புத செய்கைகளுக்காக துதிப்போம், அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்தரிப்போம். உங்க உள்ளம் நன்றியை வெளிப்படுத்தட்டும், உங்க மனம் நன்றியினால் நிறைந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடட்டும். உங்க ஸ்தோத்திர சத்தம் பெருகட்டும், எல்லா நாவுகளும் கர்த்தரை உயர்த்தட்டும். தேங்க்யூ ஜீசஸ். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தான் ஐயா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தான் ஐயா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே.
என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. நன்மை பெற்ற எல்லாரும் கரங்களை தட்டி, எண்ணில்லா நன்மைகள், எண்ணில் அடங்காத நன்மைகள் நீர் எனக்கு செய்ததற்காக நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உம்முடைய உபகாரங்களுக்கு நன்றி, உம்முடைய உதவிகளுக்கு நன்றி, நீர் செய்த அற்புதங்களுக்கு நன்றி, என்னை அதிசயத்தை காண பண்ணினீரே நன்றி, என் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி. என் உள்ளம் நன்றியினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே, என் உள்ளம் மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. நீர் செய்த உபகாரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்துமாவே நன்றி சொல்லு. இதை ஒருத்தர் சொல்லி நமக்கு வரக்கூடாது. ஆமென். அனுபவிச்சு நன்றி சொல்லணும். நீங்க பெற்ற நன்மைகளை நீங்க தான் ருசிச்சிருக்கீங்க. அதனால வந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தான் சந்தோஷத்தை தந்திருக்கு. ஆண்டோட்ட கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்க தான் முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்கள், நீங்க தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள், நீங்க தான் பெருக்கம் அடைந்திருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு தான் அது எவ்வளவு நல்லதா இருந்ததுன்னு தெரியும். அதனால தான் நீங்க அதை ருசிச்சு நன்றி சொல்லணும். நல்ல மனதார ஸ்தோத்திரமும் நன்றியும் நம்மிடத்திலிருந்து வந்தால் அது ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கிருபையா கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறாரு. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அவருடைய அன்பை நமக்கு தாராளமா கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்முடைய பலனை கர்த்தர் புதுப்பிக்கிறார். சரீரம் பலவீனப்பட்டது, உடல் சோர்வு ஏற்பட்டது, பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தை பாதித்தது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தோம், காத்திருந்து விசுவாசத்தோடு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி வேண்டினோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். சுகமாக்கினது மாத்திரமல்ல, புது பலனை கொடுத்தார், புது கிருபையை கொடுத்தார். நம்முடைய வயதை கழுகுக்கு சமானமாக வாழ வயதை போல கர்த்தர் மாற்றுகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர் தருகிறார். உன்னதத்தில் இருந்து அனுப்பப்படுகிற வல்லமை நம்மை நிரப்புகிறது. அதனால சோர்வடையாதபடி, களைத்து போகாதபடி தொடர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சில குறைவுகள் நம்மிடத்தில் வந்தது, சில தவறுகள் நமக்கு வந்தது. ஆனா மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிச்சிட்டார். ஆண்டவரே, உண்மையா நான் செஞ்சது தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்ன உடனே நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆத்துமாவை கர்த்தர் குணமாக்கினார், ஆத்துமாவை கர்த்தர் குணமாக்கினார், ஆத்துமாவிலே கர்த்தர் சுகம் தந்தார். நன்றி ஆண்டவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த
ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று கரம் தட்டி பாடுவோம், நன்றி நிறைந்த உள்ளத்தை வெளிப்படுத்தி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல சத்தமா glory, ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. உண்மையா ஓ தேவனே, உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த மனதார பாடு. என் கர்த்தர் செய்த தேவனே, ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே ஆமென். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல உங்கள் பலன் புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு புதிய வல்லமை கர்த்தர் உங்கள் சரீரத்துக்கு தருகிறார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த ஓ ஆமே, என் கர்த்தர் செய்த ஆமே. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை வார்த்தைகளினால் என்ன செய்ய முடியாது, விவரிக்கவே முடியாது. நம்ம இப்போ ஆத்மாவை நன்றி சொல்லுன்னு பாடுறோம், ஆனால் நமக்கு தான் நம்ம எந்த நிலைமையில் இருந்தோன்னு தெரியும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் உடைந்து போயிருந்தோம், நொறுங்குண்ட இருதயம், சுக்கு நூறாக நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு நொறுங்கி போனது. என்ன செய்கிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருந்தது. நிறைய நேரத்தில் கன்ஃபியூஷன், பயம். எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குமா, எனக்கும் ஒரு எதிர்காலம் கிடைக்குமா அப்படின்லாம் ஏங்கிட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தர் எந்த தகுதியும் பார்க்காம நமக்கு இறங்கினார். அல்லேலூயா. நீ திருந்திட்டு வா, உனக்கு நான் நன்மை செய்வேன் அப்படி சொல்லலை. நீ திரும்பி வான்னு தான் சொன்னார். அல்லேலூயா. எல்லாம் உடஞ்சி போச்சு, சரி பண்ணிட்டு வா, நான் உனக்கு ஆசீர்வாதம் தரேன் அப்படி சொல்லலை. அப்படியே வா, நான் உன்னை சரி பண்ணுறேன். அல்லேலூயா. நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் இல்லாமல் இருந்த போது தான் நீ ஏன்ட்ட வா, நான் உன்னை மாத்துறேன் அப்படின்னு. எத்தனை பேர் அப்படி ஒத்துக்கிறீங்க? ஆண்டவரிடம் வந்து தான் நம்ம மாறிட்டு இருக்கோம். அப்படிதான் நான் ஷேப் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் அவர் தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் உடம்பை தள்ளவே மாட்டார். அவர் எப்பொழுது அன்புள்ளவராக இருக்கிறார், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செஞ்சதை தப்புன்னு சொல்லி ஆண்டவரே அவரை நோக்கி பார்த்தா மன்னிப்பதற்கு அவர் வல்லலாக இருக்கிறார், தயவு பெருத்தவராக இருக்கிறார்.
அதனால தான் நீங்கள் வேற எங்கே ஏதாவது ஒரு காரியம் போய் பார்த்தா தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் முகம் வெட்கப்பட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தா நீங்கள் வெட்கப்பட்டு போக வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? நிறைய இடத்துல போய் நான் வெட்கப்பட்டுட்டான்ப்பா, நான் என்னைக்கு உங்களை நான் நோக்கி பார்த்தேனோ அன்னைக்கு தான் பிரகாசம். இப்பவும் இந்த ஆராதனையில் உங்களை நோக்கி பார்க்குற ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஆண்டவரை நோக்கி உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கட்டும். ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உத்தாசை வரப்போ இந்த வாரம் நிறைய காரியங்கள் உங்களுக்கு தேவை இருக்கலாம். நிறைய இடங்களுக்கு நீங்கள் போக வேண்டியது இருக்கலாம். நிறைய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கலாம். நிறைய பொறுப்பு உங்களுக்கு இருக்கலாம். அதெல்லாம் எப்படி நான் செய்ய போகிறேன், அதெல்லாம் எப்படி நான் சமாளிக்க போகிறேன், இதெல்லாம் எப்படி நான் கடந்து வரப்போகிறேன், இந்த பொருளாதார நெருக்கடியை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த சரீர பலவீனத்திலேருந்து எப்போ நான் மீண்டு வரப்போகிறேன், என் வேலையில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் எப்போ எனக்கு வரும், இதெல்லாம் பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் இயலாமையில் உங்களுக்கு உதவி செய்கிறவர் தான் அவர். உங்கள் பலன் குறைவுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நமக்கு முடியலை அப்படிங்கிறதுனால தான் நம்ம கத்துட்டு வந்திருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலேயே ஆகும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். உங்க கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நீங்க உள்ளபடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்க எந்த நிலைமையில வந்திருக்கீங்களோ அந்த நிலைமையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்பான்னு அவரை கூப்பிடுங்க. இயேசுவேன்னு அவரை கூப்பிடுங்க. உங்க கரம் எனக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே, உம்முடைய தயவு என் மேல வரட்டும் ஆண்டவரே, உங்க கண்கள் என்னை கண்ணோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகில் செய்திடும் என்றாகில் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா
ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, ஓ ஜீசஸ், என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா உம்மை ஆராதிப்பேன். ரெண்டு கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா. அவரை பார்த்து சொல்லுங்க, முழு விசுவாசத்தோடு, கிரகிக்க முடியா சர்வஞானியே, சர்வஞானியே. கரங்களை தட்டி நல்ல அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் 2-3 நிமிடங்கள் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி மற்ற எல்லாரும் நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உங்களுடைய வாழ்வில் காணப்படுகிற தடைகளை நீக்க இயேசு உங்களுக்கு முன்பாக போகிறார். இந்த வாரத்தில் அந்த தடைகளை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், அந்த பலவீனத்தை பார்க்க மாட்டீர்கள். அந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகி இருக்கும். அந்த அற்புதமான காரியம் நடந்திருக்கும். உங்களுடைய ஜெபத்திற்கான பதில் உங்களை தேடி வரும். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா. நல்ல முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு விசுவாசத்தோடு சத்தத்தை உயர்த்தி, என் தேவன் எனக்கா என்றாகிலும், one more time, என் தேவன், என் தேவன் எனக்கா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். எத்தனை பேர் அதை உண்மையிலே நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க கற்பனை கூட என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், எலிசாவின் இடத்துல வந்த யோசபாத் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இன்னொரு ராஜாவெல்லாம் கூட்டிட்டு தண்ணி இல்லாமல் மிருக ஜீவன்களுக்கும் அவங்களுக்கும் கடுமையான வறட்சியினால் ஏற்பட்ட பாதிப்பில் யோசபாத் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, இங்கே யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களா அப்படி கேட்டப்ப இருந்த மனுஷன் தான் எலிசா. அவர் சொல்றாரு, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும்
தண்ணியால் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியம், அது ரொம்ப ஆச்சரியம். ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு அது எப்படி? அற்ப காரியம். எலிசாவின் நாட்களில் மறுநாள் அவர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த இடத்துல தண்ணி வர்றதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு எந்த வாட்டர் சப்ளை கனெக்ஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. அவங்க எப்படி தாகத்தில் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியவும் செய்யாது, அவங்களுக்கு போய் உதவி செய்ய. ஆனால் கர்த்தர் மிக சுலபமாக அவங்களுக்கு அற்புதம் செய்தார். தண்ணியையும் தருவேன், எதிரியையும் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், அப்படியே செய்தார். இது மாதிரி எலிசாவின் நாட்களில் ஒரு பயங்கரமான பஞ்சம், சத்துரு முற்றுகை போட்டதுனால கழுத தலை 80 வெள்ளிக்காசு. 2 சகோதரிகள் அக்ரிமெண்ட் போட்டு இன்னைக்கு ஓம் பிள்ளையை சாப்பிடணும், நாளைக்கு ஏன் பிள்ளை. அதில் ஒருத்தி தன்னுடைய பிள்ளையை கொடுத்ததுனால 2 பேர் சேர்ந்து எதை சாப்பிட்டாங்க? சொந்த பிள்ளையை சாப்பிட்டாங்க. மறுநாள் அவள் கொடுக்க மாட்டான்னு ஒன்று பிரச்சனை வந்துட்டு ராஜா சட்டை கிழிச்சிட்டு நிற்கான். வார்த்தை வருது, நாளைக்கு இந்நேரம் கோதுமையும் வார்கோதுமையும் டெட் ஷீப்பில் கிடைக்கும். இது வரைக்கும் அப்படி நீங்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்போ ராஜாவுக்கு கையில் கொடுக்குற பிரதானி அவன் யார்? அவன் பயங்கரமான அறிவுள்ள ஆள். அவன் சொல்கிறான், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் எலைசா, ஏன் அனுபவத்தில் ஏன் அறிவு கெட்டினபடி நம்ம இப்படிலாம் அறுவடையை பார்க்கணும்னா நம்ம எங்கேயும் விளைச்சலே பண்ணலை. அறுவடைக்கு நமக்கு எந்த ஆயத்தமும் நம்ம கதிர்கள் ஆயத்தமான நிலையில் இல்லை. நமக்கு பக்கத்தில் எங்கேயும் அறுவடை இல்லை. அப்படியெல்லாம் அறுத்து கொண்டு வந்து போட்டால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்காது. அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. வானமே மதகள் திறந்து பொத்துன்னு போட்டால் கூட நீ சொன்ன மாதிரி என்ன செய்யாது, நடக்காதுன்ட்டார். எலிசா சொன்னார், அப்படியா, நாளைக்கு நடக்கும்பா, நீ பார்ப்ப. ஆமாம், நீ நம்மளை பற்றியா, ஆனால் நீ இருக்க மாட்டேன்ட்டான். உனக்கு அனுபவிக்க என்ன இருக்காது. நடந்தது என்ன? எதிரிகள் அவங்க போட்டுட்டு போனதை இவங்க அள்ளிட்டு வந்து இப்போ சேல் பண்ணுறாங்க. அவ்வளவு சீப்பாக கிடைக்கும். நான் ஒரு உண்மையை உங்களுக்கு இதில் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. விதைக்கணும், அது வளரணும், அது கரெக்டாக அறுவடைக்கு ஆயத்தமாகணும். அதுக்கப்புறம் அறுத்து அதை கொண்டு வந்து மூட்டையில் நினைச்சிக்கணும், களஞ்சியத்தில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் எங்கே வரும் விற்பனைக்கு. எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இந்த ஒரு வார்த்தை நிறைவேற அப்போ எத்தனையோ மாதங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் ஆயத்தம் செஞ்சிட்டார். நீங்கள் பாண்டிங்களா, என் தேவன் எனக்கால் ஏதாகிலும் செய்திடுவான் பாண்டிங்களா. இந்த நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்த ஏதோ ஒன்று நீங்கள் சொன்னதுக்காக இல்லை, அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டார். கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்காகவே கர்த்தர் தயாரித்ததை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்காகவே ஏற்படுத்தினதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்காகவே முன்குறிக்கப்பட்டதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்காகவே தயார் செய்யப்பட்டதா அது இருக்கும், அதை நீங்கள் பார்ப்பீங்க, அதை நீங்கள் அனுபவிப்பீங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அதனால தான் என்னுடைய இயலாமையில் நீங்கள் செயல்படுறீங்க. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இப்படி growth என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியும். இவ்வளோ சர்ப்ளஸாக என்னால் ரிசீவ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எனக்காக ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா அது தாராளமாக இருக்கும், ஏராளமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் அதை பெறணும். அதுதான் ஏசப்பாவுக்கு விருப்பம். அப்போ நீங்கள் யாரை நம்பணும்? அந்த ராஜாவுக்கு கையில் கொடுத்த ஆள் மாதிரி என்ன செய்யக்கூடாது, மூளையை வச்சு கணக்கு என்ன செய்யக்கூடாது, அனுபவத்தை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வல்லமை பெரியது. அப்படியே கை குறுகலை, கையை உயர்த்தி சொல்ல, உங்களை நான் நம்புவேன், முழு மனசா நான் நம்புவேன். உலக அனுபவத்தின்படி அல்ல, அறிவியல் கூற்றுப்படி அல்ல, கையில் இருக்கிற பணத்தை வச்சு அல்ல, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை வச்சு அல்ல, இப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அல்ல, இதுவரைக்கும் நடந்ததை பொறுத்து அல்ல. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, நீங்க மிகவும் பெரியவர், உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே. நீங்க எனக்காக ஏதாவது ஒன்று செய்வீங்க இந்த வாரம். உங்க வார்த்தை எனக்கு நிச்சயம் நிறைவேற்றுவீங்க. அதை நான் முழு மனதோட நம்புறேன்ப்பா. என் மனசுல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் எடுத்து போட்டுருங்க, அவிசுவாசத்தெல்லாம் எடுத்து போட்டுருங்க, நம்ப முடியாத தன்மைகளெல்லாம் எடுத்து போட்டுருங்க. முழு நிச்சயமா நம்ப என்ன நான் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என் விசுவாசத்தை கனப்படுத்தும். உடைய பிள்ளைகள் நம்புறாங்க. இப்போ உங்களை
உங்கள் வல்லமையை நம்புகிறாங்க ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நம்புகிறாங்க ஆண்டவரே. நீர் மகிமை நிறைந்தவர் என்பதை நம்புகிறாங்க ஆண்டவரே. நீர் மகத்துவமானவர் என்பதை நம்புகிறாங்க ஆண்டவரே. நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்பதை நம்புகிறாங்க ஆண்டவரே. நீங்கள் செயல்களில் மகத்துவமானவர் என்பதை நம்புகிறாங்க ஆண்டவரே. இந்த நம்பிக்கைக்காக ஏதாகிலும் ஒன்றை, கிரகிக்க முடியாத ஒன்றை உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் செய்வீராக. புத்தி கெட்டாத ஒன்றை செய்வீராக, ஆச்சரியமான ஒன்றை செய்வீராக, அதிசயமான ஒன்றை செய்வீராக, அற்புதமான ஒன்றை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.